Hello everybody, this is your science tutor Julfa. On behalf of Pudigam Academy, I am here with a wonderful quote oda vandiruken. Every strike brings me closer to the next run அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் கோட் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என் லைஃப்பில் சந்திக்கிற ஒவ்வொரு அடியுமே என்னோட கோலை நோக்கி நான் ஓடுறதுக்கான ஸ்டெப்பாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதே மாதிரி நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் நம்ம எல்லாருமே ஃபெயில் ஆகுறோமோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. வி ஆர் கோயிங் டு சக்சீட். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வின் பண்ண போகிறோன்றதில் நான் ரொம்ப 100% பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு வின் த ரேஸ். இதை தான் நான் கீப் ஆன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஆஸ் அ புதியுகம் அகாடமியோட ஸ்டூடெண்ட்டாக ப்ரிப்பரேட்டராக நீங்கள் கண்டிப்பாக கோயிங் டு வின் த ரேஸ். ஓகே, with this motivation let us start our biology chapter. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு குவைட் எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் போரிங்கான டாபிக் தான். பட் அதை நான் கோயிங் டு மேக் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ கைஸ். அப்போ ஈஸியாக படிக்க போகிறோம். லெட் அஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ பை டிஸ்கஸிங் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். எதுக்காக லிவிங் ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, எப்பயுமே நான் பயோடைவர்சிட்டி அப்படின்ற இந்த டைவர்சிட்டி இந்த சாப்டரை டிஸ்கஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு கதையோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த கதையை கீப் ஆன் ஐம் கோயிங் டு ரிப்பீட். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாபிக் தான். ஓகே, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபீல்டும் இது தான். ஓகே, ஒரு கதையோடு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரெக்கிங் போயிட்டுருக்கீங்க. சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கீங்க. நடந்து போகிறீங்க வித் ஆல் யூர் பேக்ஸ், டார்ச்சஸ் எல்லாம் நடந்து போகிறீங்க. நைட் போகிறீங்க. என்னென்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் அப்சர்வ் நிறைய அனிமல்ஸ் பார்ப்பீங்க. உங்கள் கூட வர ஹியூமன்ஸ் இருக்காங்க, அவங்கள சுற்றி என்னென்ன இருக்காங்க, கேஸஸ் நல்ல காற்று பார்ப்பீங்க. தென் அனிமல்ஸ் இருப்பாங்க, ரெப்டைல்ஸ் இருப்பாங்க, ஏகப்பட்டது இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம வேர்ல்டு, நம்ம பயோஸ்பியர்னு சொல்லக்கூடிய பூமி என்ன, இட் இஸ் தி ஹோம் ஃபார் மெனி கைண்ட் ஆஃப் மில்லியன் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எல்லாத்துக்குமே இந்த பூமி ஒரு இடம் தான். கரெக்டாக? அதனால தான் பூமியை ஒரு பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டைவர்சிட்டி அப்படின்றது வேரியேஷன், பயோ அப்படின்றது லிவிங் திங்ஸ், லிவிங் ஆர்கானிசம். அப்போது லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைக்வைஸ் இப்போ நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளே போனோன்னா வி கேன் ஹாவ் இயர்ரிங் இருக்குது, ரிங்ஸ் இருக்குது, ஹாரம் இருக்குது, கொலுசு இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா? அது மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ஹியூமன், அனிமல், பிளான்ட், மைக்ரோ ஆர்கானிசம், ஃபங்கை, ஃபிஷ், பேர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பூ ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூவை இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரியலை. அப்போது இது என்ன பூ அப்படின்றத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அப்போது முன்ன இந்த பூவை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவோட கனெக்ட் பண்ணுவோம். நம்ம கனெக்ட் பண்ணி தான் இது என்ன பூ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். இன்கேஸ் அந்த பூவுக்கு யாருமே இது வரைக்கும் நேமே வைக்கல, அந்த பூவை யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லிங்க் பண்ணுவோமா? ஓகே, இந்த பூ இந்த காம்புலேருந்து இந்த பூ இப்படி சர்க்கிள் ஷேப்பாக இப்படி வந்திருக்கு. இதோட ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் தான்ஸ் இருக்குது. இந்த பூ வச்சிருக்க மரம் பார்த்தீங்க அப்படின்னா ஷ்ரப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வச்சு இன்னொரு கேரக்டர் கூட நம்ம லிங்க் பண்ணுவோம். இப்படி அரைஸான ஒரு ஃபீல்டு தான் டாக்ஸானமி அப்படின்ற ஒரு ஃபீல்டு. டாக்ஸானமி அப்படின்ற ஒரு ஃபீல்டு. ஏன்னா இதை உங்களுக்கு எல்லாம் தேவையில்லாமல் டைவர்ட் ஆகாதீங்க மேம், எங்களுக்கு என்ன நடத்தணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நமக்கு கிளாசிஃபிகேஷன் எதுக்காக வந்ததுன்றதை தெரியணும் இல்லையா? அதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். கிளாசிஃபிகேஷனோட நீடு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புதுசாக கண்டுபிடிக்கிற ஆர்கானிசம் அதை
இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்க ஆர்கானிசமோட லிங்க் பண்ணி ஓகே இது ஒரே மாதிரி தான் இருக்குது, இதை நம்ம ஒரு குரூப்புக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு கிளாஸே எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணுவோம், கிளாஸில் 8th கிளாஸ் 7th கிளாஸ் 6th கிளாஸ் 10th கிளாஸ் 12th கிளாஸ்னு பிரிக்கிறோம் இல்லையா, வயசு வச்சு பிரிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி நம்ம ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது மூலயமா ஃப்யூச்சர் ஐடென்டிஃபிகேஷன், ஃப்யூச்சரில் இது வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எவ்வளவோ இருக்குது, அதை நம்ம ஈஸியாக குரூப் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைச்சிது. ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இருந்துச்சு. ஆக்சுவலி கிளாஸிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எவல்யூஷன்ற கான்செப்டையே யார், சார்லஸ் டார்வின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், யார், சார்லஸ் டார்வின் அப்படின்ற சயின்டிஸ்ட் இந்த இயர் 1859 பரிணாம வளர்ச்சியை பற்றி அவரோட புக் கால்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்ற புக்கில் ஸ்பீஷீஸ் அப்படின்ற இடத்துல இருந்து தான் என்ன நடக்குது, பரிணாம வளர்ச்சிக்கான மாறுதலே ஆரம்பிக்குது. ஸ்பீஷீஸ் அப்படின்றது தான் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பரிணாம வளர்ச்சிக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஸ்பீஷீஸ் அடி லெவலில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சார்லஸ் டார்வின் அவரோட புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸில் வந்து சொன்னார். இப்போ இதை எதுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. டாக்ஸானமி அப்படின்றது என்னன்னா குரூப்பிங். எப்படி குரூப் பண்ணுறோம் அப்படின்னா 3 கேரக்டர்ஸ் வச்சு, ஓகே 3 கேரக்டர்ஸ் இங்கே ரைட் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன், நேமிங், கிளாசிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கானிசம் நம்ம எப்படி அந்த காட்டுக்குள்ளே போய் ஒரு பூ புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்து எடுத்தோம் இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதோட மார்ஃபாலஜி, வெளியில் இருக்கக்கூடிய தோற்றத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ உள்ளே இருக்கிற ஜெனட்டிக் கேரக்டர்ஸை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டாவை கொடுக்குறோம். ஓகே, இந்த ஆர்கானிசம்க்கு இந்தந்த கேரக்டர்லாம் இருக்குது, அந்த ப்ராசஸ் ஐடென்டிஃபிகேஷன். நேமிங் அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் நேம் வைக்கிறோம். அப்போது சயின்டிஃபிக் நேம் அப்படின்னா ஜீனஸ் அப்படின்றது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், ஸ்பீஷீஸ் அப்படின்றத ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், ஸ்பீஷீஸோட ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், 2 வேர்டையும் தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் வெர்ஷனில் எழுதும் போது இட்டாலிக்ஸில் எழுதணும் அதோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் எசரீஷியா கோலை ஸ்டொமக் டிஸார்டர்ஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஆனால் நம்ம கட்டில் கூட, இது நம்ம யூரினில் கூட இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எசரிஷியா கோலை. அப்போ ஜீனஸ் நேமை பாருங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டேன், ஸ்பீஷீஸ் நேமை ஸ்மால் லெட்டரில் எழுதிட்டேன், 2 பைனாமியல் நேமையும் தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணிட்டேன். ஓகே, நேம் வச்சாச்சு. தென் இதுக்கப்புறம் தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற நீடுக்கு வந்திருக்கோம். என்ன பண்ணுறோம், இதுக்கு வகை பிரித்தல், டாக்ஸானமி அப்படின்னா வகை பிரித்தல். ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபைன் பண்ணப்பட்ட ஆர்கானிசமோட இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆர்கானிசமை லிங்க் பண்ணி குரூப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் லயன், டைகர் வச்சுக்கோ, டைகர்ன்றதே அந்த அனிமலை கண்டுபிடிக்கவே இல்லைன்னு ஒரு அசம்ஷனுக்கு வருவோம். வந்ததுக்கப்புறம் ஓகே இது பூனை மாதிரி இருக்குது, கிளாஸ் இருக்குது, அது பண்ணுற ஃபேஷியல் அப்பியரன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதோட ஜெனட்டிக் அது ஒரே மாதிரி இருக்குது, அப்போ இதை கேட் ஃபேமிலியே தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா. இந்த ப்ராசஸ் தான் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, இந்த டாக்ஸானமின்ற வகை பிரித்தலோட தந்தை யார் ஃபர்ஸ்ட்டு டாக்ஸானமியை டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், அவர் தான் கேரோலஸ் லினேயஸ் அப்படின்றவர். இவர் தான் பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நேமிங்கையும் கொண்டு வந்தார், கிளாஸிஃபிகேஷனையும் கொண்டு வந்தார். இவர் எப்படியோ கிளாஸிஃபை பண்ணி உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வகை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் ஃப்யூச்சரில் எவல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டால் தான் நீங்கள் பிரித்து வச்ச கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ற
வகைபிரித்தலே அமைஞ்சிருக்கு, வகைப்பாடு அமைஞ்சிருக்கு, உயிர் உலகின் வகைப்பாடு எவல்யூஷனை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னவர் சார்லஸ் டார்வின். இது கேரளஸ் லினேயஸ்க்கே தெரியாது, ஆனால் அவர் பிரிச்சுட்டார். This is the introduction about நம்ம chapter classification of living organismல first part தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் அனிமல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது கிளாசிஃபிகேஷன் எப்படி ஒரு அட்டாமிக் மாடல் பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க, கடைசியில் வரும்போது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மெத்தட் தான் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த லிவிங் ஆர்கானிசம் கிளாஸிஃபை பண்ணுற ஒரு முயற்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிவைட் பண்ணாங்க. இது எவல்யூட் ஆகி தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மெத்தட் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க்கை கொடுத்த சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். இவர் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸில், கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பார். அவரோட ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பார், அதை பார்த்தா ட்ரூவாக இருக்கும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சயின்டிஸ்ட். ஓகே, அரிஸ்டாட்டில் அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம உயிரோடு இருக்க ஆர்கானிசமை பிளான்ட்டாகவும் அனிமலாகவும் 2 வகையாக பிரிக்கலாம், தாவரமாகவும் விலங்காகவும் 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொன்னார். இவர் எதை வச்சு இதை பிரித்தார் அப்படின்னா, சிம்பிள், பிளான்ட்டால் மூவ் ஆக முடியாது, அதுக்கு இந்த மாதிரி ஸ்டெம் அப்படின்ற ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா பிளான்ட்டுக்குமே லீஃப் இருக்குது, ஃப்ளார் இருக்குது, பார்க்க க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பிளான்ட்டுன்னு சொல்லிடுவோம். அனிமலால் மூவ் பண்ண முடியுது, இங்கேருந்து இங்கே தாவுது, இது இன்னொரு அனிமலை கொண்டு சாப்பிடுது, ஓகே இவங்களெல்லாம் நம்ம அனிமல்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் ஃபர்ஸ்ட்டு பிளான்ட் அனிமல்னு சொல்லி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு போனார். இது அஃபீஷியலாக கேரளஸ் லினேயஸ் அப்படின்றவர் தான், இல்லை நம்ம பிரித்தே ஆகணும், பிரித்து எல்லாத்தையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணி வகைப்படுத்தினாதான் நமக்கு ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கிற ஆர்கானிசமை ஈஸியாக நம்ம ஒன்று பற்றி நம்ம படிக்கலாம், இந்த ஃபீல்டு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி அவரோட புக் சிஸ்டமா நேச்சுரேல அவர் லிவிங் ஆர்கானிசமை 2ஆக பிரிச்சிருந்தாரு. அதை தான் நம்ம 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னவா பிரிச்சிருக்காருன்னு பாருங்கள். கேரளஸ் லினேயஸ், பிளான்டே அண்ட் அனிமாலியா. சிம்பிளாக சொல்லணும்னா பிளான்டேல எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும், எல்லாம் பச்சையாக இருக்கிறது எல்லாம் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. அனிமாலியாவில் ஃபிஷ்ஷோ இல்லை ஹியூமனோ பேர்டோ எல்லாமே அனிமாலியாவில் பிரிச்சுருந்தாங்க. பிளான்டே அனிமாலியா அப்படின்னு சொல்லி பிளான்டே அனிமாலியான்னு 2 கிங்டம் இருந்துச்சு. ஸோ 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்ற 2 பெரும் பிரிவை கொடுத்தவர் கேரளஸ் லினேயஸ். ஸோ 3 பெரும் பிரிவு 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொடுத்தவர் ஏர்னஸ்ட் ஹேக்கெல் அப்படின்றவர். இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபவுண்டர்ஸோட நேம் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4 கிங்டம் அப்படின்றது காப்லாண்ட், இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிங்டம் கிடையாது. அவராது கிளாஸிஃபிகேஷன் அவ்வளோ வகைப்பாட்டு முறைகளில் ரொம்ப பேசப்பட்டது கிடையாது. இது பேசப்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம படிச்சுக்கணும். 5 பெரும் பிரிவு அப்படின்றது விட்டேக்கர்ஸ் கிளாஸிஃபிகேஷன் தான் நிறைய கொஷின்ஸில் வரும். விட்டேக்கர், ஓகே, யார் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தா? விட்டேக்கர். 4 கிங்டம் காப்லாண்ட், 3 கிங்டம் ஏர்னஸ்ட் ஹேக்கெல், கேரளஸ் லினேயஸ் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொடுத்தாங்க. தென் 8 கிங்டம், 8 பெரும் பிரிவு இருக்குது, 8 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். அது நம்ம சிலபஸில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணலை, ஏன்னா ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் அது. அதோட ஃபவுண்டரை மட்டும் தெரிஞ்சுக்குவோம், கெவாலியர் அண்ட் ஸ்மித். ஓகே, கெவாலியர் அண்ட் ஸ்மித் அவங்க தான் 8 கிங்டம் 8 பெரும்பிரிவை கொண்டு வந்தவங்க. ஓகே, இப்போ ஒவ்வொன்று பற்றியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டாக்ஸானமி கிளாஸிஃபிகேஷன்னு சொன்னல, டாக்ஸானமி வகை பிரித்தல்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த வகை பிரித்தல் பற்றி படிக்கிறவங்க பேர் டாக்ஸானமிஸ்ட். ஓகே, இப்போது இந்த வகை பிரித்தல் இருக்கு இல்லையா, எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். இனம்,
பேரினம், குடும்பம், வரிசை, வகுப்பு, தொகுதி, ராச்சியம், ஆட்களம், உயிர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. which is means டிவிஷனையும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிவிஷன் ஃபைலம் இருக்கு இல்லையா, ஃபைலம் பிளான்ட்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபைலம் கீழே ஒரு பிளான்ட்ஸுக்கு மட்டும், அனிமல்ஸ் கிடையாது, பிளான்ட்ஸுக்கு மட்டும் டிவிஷன் ஒரு கேட்டகரி இருக்கும். அதுவும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ உயிர்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷீஸ் லெவல் இருக்கு இல்லையா, இங்கே என்ன அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், டிஃபரன்சஸ் அதிகமாக இருக்கும், வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். வேறஸ் இந்த இனம் இருக்கு இல்லையா, கிங்டம் சொல்கிறோம்ல, பேரினம், கிங்டமில் டிஃப்ரென்ஸ் சொல்கிற வேறுபாடு கம்மியாக இருக்கும். அப்போது ஸ்பீஷீஸ் லெவல்லேருந்து வேறுபாடுகள் அதிகரிக்குது. அப்போ எந்த இடத்துல வேறுபாடுன்றது, மரபணு மாற்றம் எந்த இடத்துல அதிகமாக நிகழுது, அதனால் எத்தனை ஸ்பீஷீஸ் உருவாகுது, ஸ்பீஷீஸ் லெவலில், உயிர் லெவலில். ஓகேவா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவல்யூஷன் வில் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஸ்பீஷீஸ் லெவல். இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூலியமாக தான் ஒரு புதுசாக ஒரு உயிரே, புதுசாக ஒரு குரூப்பே, ஒரு ஸ்பீஷீஸே உருவாகும். ஓகே, தென் 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ சொல்லுங்கள், 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை யார் டிஸ்கவர் பண்ணா? எர்னஸ்ட் ஹேக்கெல். இந்த கொஷின்ஸ் தான் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். எர்னஸ்ட் ஹேக்கெல். ஓகே, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கெரலஸ் லினேயஸோட கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் ஒரு ஃப்ளா இருந்துச்சு. என்னன்னா, கெரலஸ் லினேயஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. அவர் மைக்ரோ ஆர்கானிசமை தனியாக பிரித்து, ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசமுக்கும் பிளான்ட்டோட பிஹேவியரும் வேறு இல்லையா, அதனால் கெரலஸ் லினேயஸோட கிளாசிஃபிகேஷனில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதனால் எர்னஸ்ட் ஹக்கேல் என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணார். யாரோடத? கெரலஸ் லினேயஸோட கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, ஹீ டிவைடட் தி கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் இன்டு 3 கைண்ட் ஆஃப் கிங்டம்ஸ் கால் புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா. இந்த புரோட்டிஸ்டால தான் எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், எல்லா நுண்ணுயிரிகளையும் போட்டு பிரித்தார். பிளான்டேல எல்லா பிளான்ட்டும், அனிமலியால எல்லா அனிமலும். அப்போது எர்னஸ்ட் ஹக்கேலோட கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய 3 பிக் கிங்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்வீங்க? கிங்டம் புரோட்டிஸ்டா, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியா. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் புரோட்டிஸ்டால போட்டார். இப்போது எர்னஸ்ட் ஹக்கேலோட கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் இருக்க ஃப்ளாஸ் என்ன அப்படின்னா, இவர் மைக்ரோ ஆர்கானிசம் பிரிச்சாரு தான், ஆனால் மைக்ரோ ஆர்கானிசம்லேயே ஓரணு உயிர்கள் இருக்கு, ஒற்றை உயிரணுன்னு சொல்கிறாங்க, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஒரே ஒரு செல் மட்டும்தான் அந்த, அதாவது ஒற்றை உயிரினம், ஒரே செல்லால் ஆன உயிர் இருக்குது. மல்டி செல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க, பூஞ்சைகள் மாதிரி, கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுறாங்க இல்லையா, மல்டி செல்லுலார், நிறைய செல்லு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸும் இருக்கிறாங்க. இவங்களை பற்றி எந்த டிவிஷனும் எந்த கிளாரிட்டியும் எர்னஸ்ட் ஹக்கேல் அப்படின்றவர் கொடுக்கவே இல்லை. யூனிசெல்லுலார் அப்படின்றது ஒற்றை உயிரணு கொண்ட நுண்ணுயிரிகள், மல்டி செல்லுலார் அப்படின்னா பல உயிரணு கொண்ட உயிர்கள், ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிரிகள், மல்டி செல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஆர்கானிசம் பல உயிரணு உயிர்கள். ஓகே, இவங்களை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே எர்னஸ்ட் ஹக்கேல் கொடுக்கல. இதை தான் விட்டேக்கர் அப்படின்ற சயின்டிஸ்ட், விட்டேக்கர் என்ன பண்ணார்? he cleared all the flaws that was said by எர்னஸ்ட் ஹக்கேல். 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன ஃப்ளாஸ்லாம் இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்களோ அவர் சொன்னதை யார்? விட்டேக்கர் கிளியர் பண்ணி 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணார். அப்போது அவர் பிரித்தது என்ன அப்படின்னா, நல்லா பாருங்கள், மொனீரா, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளான்டே, அனிமாலியா, தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள்,
புரோட்டிஸ்டா, மொனீரா. மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியான்னு 5 கிங்டம் கொண்டு வந்தார். மொனீரா, புரோட்டிஸ்டா, அனிமாலி, மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. MPPA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MPPA நடுவில் F அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே இதை தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. சிம்பிள். இப்போது என்ன பேசிஸில் விட்டேக்கர் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்றத படிச்சிருவோம். ஃபர்ஸ்டா அவர் செல் டைப்பை அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது அந்த செல்ஸில் அப்படின்றத வச்சு அவர் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணார். என்னென்ன பண்புகள் அப்படின்னா பாருங்கள், செல்லின் தன்மை என்னவா இருக்காங்க? ப்ரோகேரியோட், யூகேரியோட்னு 2 வேர்ட் கொடுத்துருக்காங்களா? ப்ரோ கேரியோட் செல், அதாவது நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, உயிரணு, செல்லோட உட்கரு இருக்கு இல்லையா, உயிரணுன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸ் ப்ரோகேரியோட்டில் நல்லா ஃபார்ம் ஆகியிருக்காது. அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். ப்ரோகேரியோட்டில் நியூக்ளியஸ் நாட் வெல் டெவலப்ட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா டெவலப் ஆயிருக்காது, அதோட மெம்பரேன் எல்லாம் உடஞ்சு இருக்கும். இந்த மாதிரி நியூக்ளியஸை கொண்டு இருக்கக்கூடிய உயிர்கள். யூகேரியோட் அப்படின்னா, யூ அப்படின்னா ட்ரூ, உண்மையான நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் யூகேரியோட். அப்போது மொனீரால ப்ரோகேரியோட், ட்ரூ நியூக்ளியஸ் இல்லாத ஆர்கானிசம்ஸை ப்ரோகேரியோட்னு சொல்லி மொனீரால போட்டார். புரோட்டிஸ்டால இருக்க ஆர்கானிசம்ஸ், மற்ற எல்லா கிங்டமில் இருக்க ஆர்கானிசம்ஸும் யூகேரியோட். ஓகே, மொனீரால ஒற்றை உயிரணு, அதாவது மொனீரா இருக்கு இல்லையா, அதில் யூனிசெல்லுலார் ப்ரோகேரியோட்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு செல்லு, அந்த ஒரு செல்லுலேயுமே நியூக்ளியஸ் நல்லா டெவலப் ஆகிருக்காது. எக்ஸாம்பிள் பாக்டீரியாவுக்கு நல்ல கம்ப்ளீட் நியூக்ளியஸ் இருக்காது. ஒரே ஒரு செல்லை கொண்ட ஆர்கானிசம் தான் பாக்டீரியா. நெக்ஸ்ட், யூகேரியோட்டிக் unicellular organisms. Okay, eukaryotes and unicellular, அதாவது ஒரே ஒரு செல்லு தான், ஆனால் அவங்களோட நியூக்ளியஸ் நல்லா ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு. அவங்கள எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஆல்கே. ஓகே, புரோட்டிஸ்டாக்கு எக்ஸாம்பிள் ஆல்கே. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஒரே ஒரு செல் கொண்ட உயிரினங்கள் தான். ஒரு செல் உயிரினங்கள் உள்ளே இருக்கக்கூடிய உட்கரு எப்படி இருக்குது? மெய் உட்கரு, ட்ரூ நியூக்ளியஸாக இருக்குது. பூஞ்சைகள் பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், அது பல செல் கொண்ட ஒரு உயிரினம் தான். மல்டி செல்லுலார் ஆஸ் வெல் அஸ் யூனிசெல்லுலார் ஃபங்கையும் இருக்குது. பிளான்டே மல்டி செல்லுலார் தான், அனிமாலியும் மல்டி செல்லுலார் தான். அனிமாலியாக்கெலாம் நல்ல வெல் டெவலப்ட் ஆர்கன் சிஸ்டமே இருக்குது. நல்ல ஹார்ட் இருக்குது, லிவர் இருக்குது, லங்ஸ் இருக்குது. எல்லா அனிமல்ஸுக்குமே, அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல உறுப்புகளே இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னத்தை கொண்டு டிவைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, செல் வால், அந்த யூனிசெல்லுலாரோ மல்டி செல்லுலாரோ, இந்த செல்லுக்கு மேலே ஏதாவது ஒரு சுவர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதை வச்சு டிவைட் பண்ணியிருக்காரு. அப்போது கிங்டம் மொனீரா, இது புரோட்டிஸ்டா, இது ஃபங்கை, இது என்னன்னா பிளான்டே, அனிமாலியா. ஓகே, ஐம் நாட் கோயிங் டு ட்ராக் இட், சீக்கிரமாக முடிச்சிடலாம். செல்வால் அப்படின்றது ப்ரெசென்ட்டாக இருக்குது மொனீரால. பாருங்கள், பாக்டீரியாவோட செல்வால் விச் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த பாக்ஸை கொஞ்சம் கிளியராக கவனிச்சுக்கோங்க. பாக்டீரியாவோட செல்வால் எதனால் ஆனது? பெப்டிடோகிளைகானால் ஆனது. புரோட்டிஸ்டா, ஒரு சில ஆல்கேலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்கேவோட செல்வால் எப்படி எதால் ஆனது அப்படின்னா, அது ஆல்கேவும் ஒரு பிளான்ட் மாதிரி தானே. தே ஆர் ப்ரொடியூசர்ஸ், அவங்க ஃபுட்டை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களோட செல்வால் பார்த்தீங்க அப்படின்னா
செல்லுலோஸால் ஆயிருக்கு. ஃபங்கையோட செல்வால் செல் சுவர் இருக்கு இல்லையா, அது கைட்டினால் ஆனது. கைட்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணுங்கள். பிளான்டேக்கு செல்லுலோஸால் ஆயிருக்கு. செல்லுலோஸான செல்வால் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டன்ட், நமக்கு தெரிஞ்சது தான். அனிமல் கிட்ட செல்வால் இல்லை, ஆப்சண்ட். ஓகே. நியூட்ரிஷன் மொனீரா அப்படின்ற வாட் prokaryotic unicellular organism, they produce their own food. Example cyanobacteria ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அவங்களோட ஃபுட்டை ஒளிச்சேர்க்கை மூலமாக அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை சாப்பாடை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. தே ஆர் ப்ரொடியூசர்ஸ் மொனீரா. புரோட்டிஸ்டா பொறுத்த வரைக்கும் அவங்களில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸும் இருக்காங்க. அதாவது அவங்க ஃபுட்டை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தற்சார்பு ஊட்ட முறையை பின்பற்றக்கூடிய ஒளி சார்பு பிற சார்பு ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸும் இருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா அதாவது சார்பு ஊட்டமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட்ரோட்ராஃபிசமையும் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில ஆர்கானிசம் அவங்க ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்காங்க. ஃபங்கை அப்படின்றது ஒரு ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம் தான். என்ன பண்ணுது? சார்பூட்ட முறை தான். ஓகே, சார்பூட்ட முறை ஒட்டுண்ணியாக கூட இருக்குது. மற்ற ஆர்கானிசம் மேலே ஒட்டி வளரக்கூடியதாக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்கை என்ன பண்ணும்? ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல ஃபங்கை வளரும். அது டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், நம்மளோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்போ நம்மளை ஒட்டி வாழுது இல்லையா? அப்போது சாற்றொண்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்ரோஃபைட்டிக்காவும் ஃபங்கை இருக்கும், ஹெட்ரோஃபைட்டிக்காவும் சார்பூட்ட முறை கொண்ட ஹெட்ரோஃபைட்டிக்காவும் இருக்குது. பிளான்ட் ஆர் பியூர் ஆட்டோட்ராப்ஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக, ஒளிச்சேர்க்கை மூலியமாக அவங்க உணவை அவங்களே உற்பத்தி செஞ்சுக்குவாங்க. ஒளி சார்பு மூலியமாக தற்சார்பு ஊட்ட முறையை கொண்டவங்க ஆட்டோட்ராப்ஸ். அனிமாலியாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பியூர் ஹெட்ரோட்ராப்ஸ். அவங்களோட ஊட்டச்சத்துக்காக வேண்டி பிற தாவரங்களையோ உயிரினங்களையோ சாப்பிட்ற சார்பு ஊட்ட முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அனிமாலியாவில் இருக்கவங்கலாம். திஸ் இஸ் தி கம்ப்ளீட் டீட்டெயில் அபவுட் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். விட்டேக்கர் ப்ரப்போஸ் பண்ண கிளாசிஃபிகேஷன் பற்றி, வகைப்பாடு பற்றி நல்லா படிச்சிட்டோம். அடுத்தது படிக்க போகிறது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் பிளான்டேன் ஒரு கிங்டம் இருந்ததா, அந்த பிளான்டே தாவரத்தை பற்றி டீட்டெயில்டாக படிச்சிடுவோம். இதிலேருந்து எங்கே வேணால் கொஷின்ஸ் வரலாம். அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது, பெரிய வாஸ்ட் டாபிக் தான். பட் ஐ கம்ப்ளீட்லி அப்ரிஷியேட் யுவர் ஸ்ட்ரென்த். உங்கள் மன வலிமையை பாராட்டுறேன். 20 மார்க்குக்காக எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் தைரியத்தையும் ஐ ஆம் கம்ப்ளீட்லி அப்ரிஷியேட்டிங் இட். ஐ நோ இட் இஸ் அ வாஸ்ட் டாபிக், பட் முடிச்சிடலாம். பிளான்ட்ஸ் அப்படின்றத ஜென்ரலி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸ்டெம், லீஃப், ஃப்ளார், ரூட், வேறு, தண்டு, இலை, பூ. பிரிக்க முடியுமா? இல்லையா? பிரிக்க முடியும் அப்படின்னா இந்த ரைட் சைட், பிரிக்க முடியாது அப்படின்னா லெஃப்ட் சைடுன்னு சொல்லக்கூடிய தாலோஃபைட்ஸ். இல்லைப்பா, இந்த பிளான்ட்டை பார்த்தா இலை இருக்குது, கொடி இருக்குது, தண்டு இருக்குது, ரூட் இருக்குது, எல்லாமே இருக்குது, பிரித்து என்னால் பார்க்க முடியுது. அப்படியா? அப்போ இதை 2 வகையாக நம்ம பண்ணலாம். பிரையோஃபைட்டுன்னு பிரிக்கலாம், ஸ்பெர்மடோஃபைட்ஸ்னு பிரிக்கலாம். எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா சாரி பிரையோஃபைட்ஸ்னும் டெரிடோஃபைட்ஸ்னும் ஸ்பெர்மடோஃபைட்ஸ்னும் 3 டிவிஷனாக பிரிக்கலாம். ஓகே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஸ்பெர்மடோஃபைட்ஸ்னு 3 டிவிஷன். இது எது பேஸ் பண்ணி அப்படின்னா, பிரையோஃபைட்ஸ் அப்படின்றது பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப்டாகி இருக்காது. ஜைலம் ஃப்ளோயம்னு வாஸ்குலர் டிஷ்யூ படிக்கிறோம்ல, அந்த ஜைலமும் ஃப்ளோயிலும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி இருக்காது. யாருக்கு? பிரையோஃபைட்ஸ்க்கு. வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அது ஜைலம். வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னா ஜைலமும் ஃப்ளோயமும் நல்லா வளர்ந்து இருக்கக்கூடியது தான் டெரிடோஃபைட்டும் ஸ்பெர்மடோஃபைட்ஸும். ஓகே, அவங்கள எப்படி நம்ம ஃபர்தர் கிளாஸிஃபை பண்ணுறோம்னா, டெரிடோஃபைட்ஸால் விதையை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவங்களாம் டெரிடோஃபைட்ஸ். விதை ப்ரொடியூஸ் ஆகாது, அவங்க டெரிடோஃபைட்ஸ். விதைங்களை சீடை ப்ரொடியூஸ் பண்ணுற
தாவரங்களுக்கு பேர் ஸ்பெர்மட்டோஃபைட்டா. இவங்களை ஸ்பெர்மட்டோஃபைட்ஸை ஃபர்தர் நம்ம 2 வகைப்படுத்துகிறோம். ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது ஃப்ரூட்டும் ஃப்ளவர், பழமோ பூவோ பூக்காம, பாலினேஷன் அப்படின்றது என்ன, ஃப்ளவரில் நடக்கிற மகரந்த சேர்க்கை மூலியமாக தான் விதை ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அது மூலியமாக நடக்காமல் ஏசெக்ஷுவல் மெத்தடில் செக்ஷுவல் ஆர்கன்ஸே இன்வால்வ் ஆகாமல் நடக்கிற ஃபர்டிலைசேஷன் பண்ணுற ஜிம்னோஸ்பெர்ம்ஸும், பூ பூக்கும் தாவரம், பூ பூக்காத தாவரம். பூ பூக்காத தாவரம் தான் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், பூ பூக்கும் தாவரம் தான் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். அப்போ சிம்பிளி பிளான்ட்டை எப்படி பிரிக்கலாம்? பிளான்ட் 5 டைப்ஸ் இருக்காங்க. டாலோஃபைட்ஸ், பிரையோஃபைட்ஸ், டாலோஃபைட்டை குளோரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஃபுட்டை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக. பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ். இந்த ஸ்பெர்மட்டோஃபைட்ஸில் தான் 2 டைப், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். இதை இப்படியும் சொல்லலாம். ஸோ டாலோஃபைட்ஸ், பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இவங்க ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸை மட்டும் ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சாப்டரை எண்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, we are going to learn about, நல்லா பாருங்கள், டாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாலோஃபைட்ஸ், குளோரோஃபைட்ஸ். இதை குளோரோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழ்லையும் இதே நேம்ஸ் தான், அதனால நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. டாலோஃபைட்ஸ், குளோரோஃபைட்ஸ். தென் பிரையோஃபைட்ஸ். ஈஸியாக நான் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி டீச் பண்ணிடுறேன், வரி பண்ணாதீங்க. டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஓகே, இப்போது கேரக்டர்ஸ், பண்புகள்லாம் இங்கே நான் எழுதுகிறேன். என்னென்ன பண்பு அப்படின்னா, பாடி ஸ்ட்ரக்சர், அதோட உருவம் பார்க்க எப்படி இருக்குது. தென் திசுக்கள், வாஸ்குலார் ஸ்ட்ரக்சர், சைலம் ஃப்ளோயன்ற திசு இருக்கா இல்லையா, அதாவது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா, எப்படி இனப்பெருக்கம் செய்து, ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் எப்படி செய்து, இனப்பெருக்கம். தென் எங்கே வாழுது, ஹேபிட்டட், எங்கே அது வாழுது. இதை மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். டாலோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா. டாலோஃபைட்ஸ் மோஸ்ட்லி ஸ்பைரோகைரா எக்ஸாம்பிள். பிரையோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லிவர்வோர்ட். டெரிடோஃபைட்ஸ் ஃபர்ன்ஸ். ஓகே, இப்போ வருவோம். பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர் டாலோஃபைட்ஸ்க்கு. அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். நான் சொன்னலையா, ஸ்டெம்மு, லீஃபு, அந்த மாதிரி நம்மளால் அதை வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. பேசிக்காக இருக்கும், அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். யார்? டாலோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸ் அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக வளர்ந்துருக்காது. நாட் ஃபுல்லி டெவலப்ட், ஃபுல்லாக வளர்ந்துருக்காது, அதாவது ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது, கம்ப்ளீட்டாக நல்ல பெரிய பெரிய ட்ரங்க்ஸாலாம் இருக்காது. ஓகே, டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட்டட், நல்லா டெவலப் ஆன ட்ரீஸ் தான். ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நல்லா திக் ஸ்டெம்மு, ஃப்ளார், ஃப்ரூட்டு, அந்த மாதிரி. ஃப்ளார் இருக்காது, நல்ல திக் ஸ்டெம், நல்ல திக் லீவ்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், எஸ், இதுவும் நல்லா டிஃப்ரென்ஷியேட்டான ஸ்ட்ரக்சர் தான். ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸும் டிஃப்ரென்ஷியேட்டடான ஸ்ட்ரக்சர்ஸ் தான். வாஸ்குலார் டிஷ்யூ அப்படின்றது
டேலோஃபைட்ஸில் இல்லை, டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. ப்ரையோஃபைட்ஸ்லையும் டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. டெரிடோஃபைட்ஸில் எஸ் வாஸ்குலர் டிஷ்யூ இருக்குது, டெவலப் ஆகியிருக்கு. ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் டெவலப் ஆகியிருக்கு, ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் மூலியமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரையோஃபைட்ஸும் ஸ்போர்ஸ் மூலியமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்போர்ஸ் அப்படின்னா நம்ம ஃபங்கையில் கூட படிச்சிருப்போம், பூஞ்சை படிக்கும் போதெல்லாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம். இதுக்குள்ளே வந்து நிறைய செல்ஸ் இருக்கும் அந்த ஃபங்கை ஸ்ட்ரக்சருக்குள்ளே. இது வெடித்து ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உயிராக மாறப்போகுது. அதை தான் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெரிடோஃபைட்ஸ் அப்படின்றதும் ஸ்போர்ஸ் மூலியமாக தான் டெவலப் ஆகுது. ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது சீட்ஸ் மூலியமாக ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் சீட்ஸ் இங்கே வந்து ட்ரூ ஃபர்டிலைசேஷன் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. ஏசெக்ஷுவல் மெத்தட் மூலியமாக தான் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்டும் ஃப்ளவரோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இங்கே சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஏசெக்ஷுவல் மெத்தட் மூலியமாக. ஓகே, ஜிம்னோஸ்பெர்ம்ஸில். தென் இங்கே செக்ஷுவல் மெத்தட் மூலியமாக ட்ரூ சீட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுவெல்லாம் ஃபேக் சீட்ஸு. ட்ரூ சீட்ஸ் ஃபார்ம் ஆகுது. சீடு வந்து சுற்றி பழம் ஆகுது. பழம் காஞ்சதுக்கப்புறம் இந்த பூவிலேருந்து விதை வருது. விதை சுற்றி திசு ஃபார்ம் ஆகி அது பழமாக நம்ம சாப்பிட்றோம். பழத்துலேருந்து கொட்டை கீழே விழுந்து மறுபடியும் இன்னொரு பிளான்ட்டாக வளருது இல்லையா, அந்த கான்செப்ட். செக்ஷுவல் ஃப்ளார்ஸ் மூலியமாக விதை வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஹேபிடேட் எங்கெங்கே வாழுது அப்படின்னா டேலோஃபைட்ஸ், நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் வளரும். ஆம்ஃபீபியன்ஸ், அப்போது இது பாருங்கள், பிளான்ட்டில் ஆம்ஃபீபியன்ஸ்னு எந்த டிவிஷன் ஆஃப் பிளான்ட்ஸை பிளான்ட் வெரைட்டியில் ஆம்ஃபீபியன்ஸ், அதாவது இது நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும்னு பிளான்ட்டில் எதை சொல்லுவோம் அப்படின்னா ப்ரையோஃபைட்ஸை சொல்லுவோம். ஆம்ஃபீபியன்ஸ் இவங்க எல்லாமே லேண்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான். தட்ஸ் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்து வருஷம் பூரா வளரக்கூடிய பெரிய ட்ரீஸாக இருப்பாங்க, பெரனியல். எக்ஸாம்பிள் பைன் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, பைன் ட்ரீயில் ஒரு ஜிம்னோஸ்பெர்ம் தான். அங்கே பூ இருக்காது, பைன் ட்ரீ. Yes, we have come to the end of the video. Thank you so much for listening to the video. In this video நம்ம classification of living organismsல அனிமாலியாவை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அனிமாலியா பற்றி இதே மாதிரி டிஸ்கஷன் இப்போ எப்படி நான் டீச் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா the first chapter of biology will be get over. Okay, thank you so much for listening.